ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதி இன்னைக்குமே பனையூர் ஆஃபீஸ்க்கு வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்களோட 1.5 மணி நேரம் பேசியிருக்காரு. அதாவது நேத்தி அவரோட நீலாங்கரை வீட்டுக்கு வர வச்சு 2.5 மணி நேரம் கிட்ட பேசினாரு. தென் இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பனையூர் ஆஃபீஸ்க்கே வந்து நிர்வாகிகளோடையும் பேசி அதுக்கப்புறம் தளபதியோடையும் 1.5 மணி நேரம் பேசியிருக்காரு. ஸோ இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தளபதியோட என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காருன்னா, டிவிகேவுக்கு இப்போதைக்கு 15 to 20% வாக்குகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காராம். அண்ட் இது நமக்கு ஆல்ரெடி ஒரு தெரிஞ்ச டேட்டா தான். பட் முக்கியமா 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி எந்த மாதிரி பணியாற்றுனா எப்படி இந்த பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஸ்ட்ராட்டஜியையும் தளபதியோட டிஸ்கஸ் பண்ணியிருக்காராம். அண்ட் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டுக்கு ஒரு வாக்கை வந்து உறுதி செய்யணும். அதாவது ஒரு வீட்டில் இருக்கிற யங்ஸ்டர்ஸோட வாக்கு பார்த்தீங்கன்னா தளபதிக்கு விழணும். அதுக்கு என்ன மாதிரியான களப்பணிகள்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டெஃபினட்டா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்போதைக்கு 2026 எலெக்ஷன்ல தளபதிக்கு விழ போற ஓட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா யங்ஸ்டர்ஸோடது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் யங்ஸ்டர்ஸோட ஓட்டை டார்கெட் பண்றாங்க. தென் அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்திற்காக நிறைய விங்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஐடி விங்ல ஆரம்பிச்சு வாலண்டியர்ஸ் விங் வரைக்கும் மொத்தம் 28 விங்ஸ் இருக்கு. இதுல ஒரு ஃபன்னான விஷயம் என்னன்னா சில்ட்ரன் விங்லாம் இருக்கு. சோ வருங்காலத்துல விழப்போற ஓட்டையும் டார்கெட் பண்றாங்க போல. அண்ட் இந்த விங்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ப்ராசஸிங் கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா வயதினருக்கும் எல்லா ப்ரொஃபஷனுக்குமே ஒரு விங் இருக்கு. டாக்டர்ஸ் விங், ஸ்டூடெண்ட் விங், உமன் விங், டிரான்ஸ்ஜெண்டர் விங். அண்ட் இதுல எனக்கு மேட்ச் ஆகிற விங் பாத்தீங்கன்னா ஐடி விங் அண்ட் மீடியா விங். அண்ட் ஜாயின் பண்ணாமலே ஆல்ரெடி நான் அந்த ஒர்க்கை தான் சில வருஷங்களா பண்ணிட்டு இருக்கேன். பட் இதுல ஜாயின் பண்ற ப்ராசஸ்லாம் எப்படின்னு தெரியல. ஐ திங்க் அந்தந்த தொகுதியோட மாவட்ட செயலாளர்கள் கிட்ட அப்ரோச் பண்ணணும் போல. பட் இந்த ப்ராசஸை கொஞ்சம் இன்டர்நெட்ல கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அப்பதான் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க எல்லாம் கொஞ்சம் ஈஸியா ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான ப்ராசஸை வெப்சைட்ல கொண்டு வராங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனா இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.